Hi students, today the 12th sum we are going to solve. Two short bar magnets have magnetic moments 1.20 ampere meter square and 1.0 ampere meter square respectively. These are the two short bar magnets. Their magnetic moments are given. They are kept on a horizontal table parallel to each other with their north poles pointing towards the geographic south of the earth. Geographic south. அதாவது ரெண்டு பார் மேக்னெட் இருக்குப்பா, இதோட நார்த் போல்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு நார்த் போலும் ஜியோகிராபிக் சவுத். இங்க பாருங்க SG அப்படின்னா ஜியோகிராபிக் சவுத். இப்போ நம்ம மேப் டிராயிங்ல எல்லாம் போடுவோம் இல்லையா, கிராஃப்ல மேப் டிராயிங்ல போடும்போது நார்த் சவுத் இப்படி தான் போடுவோம். இது நார்த்னா இது சவுத், இது ஈஸ்ட் வெஸ்ட். அப்ப இது ஜியோகிராபிக் நார்த், ஜியோகிராபிக் சவுத். இந்த ஜியோகிராபிக் சவுத் இருக்கிற இடத்துல தான் மேக்னெட்டிக் நார்த் போல் ஆஃப் த எர்த் லொகேட் ஆயிருக்குது. புரியுதா? இந்த படத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப G ஃபார் ஜியோகிராபிக் சவுத். ஓகே, ஜியோகிராபிக் சவுத் அந்த இடத்துல தான் மேக்னெட்டிக் நார்த் போல் ஆஃப் த எர்த் இஸ் லொகேட்டட். அதே மாதிரி இந்த G இருக்கு இல்லையா, ஜியோகிராபிக் நார்த் போல் ஆஃப் த எர்த், அங்க வந்து மேக்னெட்டிக் சவுத் போல் ஆஃப் த எர்த் வந்து லொகேட் ஆயிருக்குது. அப்ப எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பாத்தீங்கன்னாக்க from the geographic south to the geographic north. புரியுதா? magnetic north to the magnetic south. அப்ப direction of BH. அப்ப direction of BH எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த directionல இருக்கு, upwards. So direction of the horizontal component of the earth's magnetic induction. So they have a common magnetic equator and are separated by distance of 20 centimeter. இப்ப axial line அப்படின்னா the line joining the north pole and the south pole of the bar magnet, அதான் axial line. அதுக்கு perpendicular லைனுக்கு பேர் என்ன? ஈக்வட்டோரியல் லைன் தானே. அப்போ இங்க பாருங்க, இந்த மேக்னெட்டோட ஈக்வட்டோரியல் லைன்ல தான் இந்த மேக்னெட்டும் இருக்குது. அப்ப a common equator is drawn and the distance of separation between the midpoint of the two magnets is 20 centimeter. 20 centimeterல distance from the center of one magnet to the center of the other magnet. அப்ப அதோட midpointல O அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப O is the midpoint of 20 centimeter. அப்ப O is at what distance from each magnet அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 10 centimeter. இப்ப படத்துல clean-ஆ 10 centimeter is the distance of the center of the magnet to the point O. இத புரிஞ்சுக்கோங்க first. இப்போ the value of the resultant horizontal magnetic induction at the midpoint O, okay, of the line joining their centers is அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த பிராக்கெட்ல கொடுத்திருக்கிறது வந்து horizontal component of the earth's magnetic induction. ஓகேவா? horizontal component of the earth's magnetic field. அது வந்து 3.6 into 10 power minus 5 டெஸ்லா. இன்னொரு யூனிட் வந்து வெபர் per மீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. இந்த சம்ம நீங்க 3 தடவை படிச்சீங்கன்னா தான் ஓரளவுக்காவது புரியும்பா. ஆனா இந்த மாதிரி சம்ஸ் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. அப்போ இதை நம்ம தரோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு டேபிள் இருக்கு, டேபிள்ல ரெண்டு பார் மேக்னெட் வச்சிருக்கோம் parallel to each other. அது எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த நார்த் போல் ஆஃப் த ரெண்டு பார் மேக்னெட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஜியோகிராபிக் சவுத் போல ஃபேஸ் பண்ணி இருக்குது. அந்த ஜியோகிராபிக் சவுத் போல் இருக்கிற இடத்துல தான் மேக்னெட்டிக் நார்த் போல் ஆஃப் த எர்த் இருக்குது. புரியுதா? அப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் O இருக்கு இல்லையா, at that point O there are 3 magnetic fields. ஓங்கிற பாயிண்ட்ல 3 magnetic field இருக்கு. என்னென்ன ஃபீல்டு? ஒன்னு வந்து due to the horizontal component of the earth, that is BH. அப்ப BH அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க upward direction. ஓகேவா? அப்ப இது வந்து BH அப்படிங்கிற ஃபீல்டு, BH. ஓகேவா? இது சஃபிக்ஸ்ல போட்டுக்கோங்க. அப்புறம் அதே பாயிண்ட் O is the point which is at a distance of 10 centimeter from the midpoint of each magnet. அப்போ the magnetic field due to the first magnet அதே டைரக்ஷன்ல தான் இருக்குது. The magnetic induction due to the second magnetic B2 அதே டைரக்ஷன்ல தான் இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம். ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஓங்கிற பாயிண்ட்ல 3 magnetic field இருக்குது. One is B1 due to the first magnet. 2 வந்து B2 due to the second bar magnet. And third வந்து BH, horizontal component of the earth's magnetic field. இது மூணுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால what is the net magnetic field அப்படின்னு பாத்தீங்கன்னா it is B1 plus B2 plus B3.
மூணு ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அதனால நம்ம மேக்னிடியூடுக்கு 3 ஆட் பண்ணா போதும். புரியுதா? இப்போ மேக்னெட்டிக் induction along the equatorial line, B equator, B equatorial, equatorial is equal to mu naught by 4 pi, mu naught by 4 pi into small pm, magnetic dipole moment, divided by r cube, the distance cube. So, இதுதான் expression for the magnetic field or the magnetic induction at any point distant r from the center of the magnet along the equatorial line. இதே இது நம்ம ஆக்சியல் லைன் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆக்சியல் லைனுக்கு என்ன வரும்? 2 times pm by r cube னு வரும். இப்போ இது ஈக்குவட்டோரியல் லைன்ங்கிறதுனால அதுல 50% தான் இருக்கும். அப்போ இதுக்கு B equatorial is equal to mu naught by 4 pi into magnetic moment divided by distance cube அப்படின்னு வருது. இப்போ இந்த mu naught by 4 pi ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? mu naught divided by 4 pi is 10 power minus 7. 10 power minus 7. இப்போ I am going to apply this for the first magnet. Along the equatorial line, the magnetic field of the first magnet is B1. அப்போ B1 is now equal to this mu naught by 4 pi. Mu naught by 4 pi is 10 power minus 7 into the magnetic moment of the first magnet M1 is given in the sum. சம்லே கொடுத்துட்டாங்க. அப்ப M1 M2 ரெண்டுமே கொடுத்திருக்காங்க, BH கொடுத்திருக்காங்க. அப்போ M1 க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? இதுதான் M1. ஓகேவா? PM க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம் அப்படினு கேட்டிங்கனாக்க magnetic moment of the first magnet. Okay? Divided by r cube. அப்போ this is now equal to, so this is now equal to 10 power minus 7 into M1 க்கு பதிலா 1.2 into 1.2 divided by radius வந்து 10 cm. Radiusனா இந்த distance O to the center of the magnet. இந்த distance எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 cm in மீட்டர்ல போட்டீங்கன்னா 10 power minus 1 தானே. அப்ப இது 10 power minus 1 whole cube அப்படின்னு வருது. 10 power minus 1 whole cube. அப்போ this is equal to 1.2 multiplied by 10 power minus 7. So this is 10 power minus 7. இங்க ஒரு 10 power minus 3 இருக்குது. அப்ப கேன்சல் ஆனது போக மிச்சம் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்க 10 power minus 4 டெஸ்லா. ரைட்டா? இப்போ இதே மாதிரி B2 similarly B2 is equal to 10 power minus 7 multiplied by 1.2 க்கு பதிலா நம்ம என்ன போடணும்? 1.0. ஓகேவா? அப்போ 1.0 divided by 10 power minus 1 whole cube, that is 10 power minus 3. அப்ப this is equal to what? 1.0 into 10 power minus 4 Tesla. புரியுதா? இதெல்லாம் இப்ப டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் பா. நம்ம புரிஞ்சிட்டு இதெல்லாம் குவிக்கா செஞ்சிரணும். சம்னா பயங்கர பெருசா கொடுத்திருக்காங்க. இந்த படம் கூட பாத்தீங்கன்னாக்க நம்மளா பிராக்டிஸ் பண்றதுக்காக போட்ட டயகிராம் தான், கம்பல்சரி கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்ம போட்டுக்கிறோம். புரியுதா? அப்ப இந்த மூணு மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம ஆட் பண்ண போறோம். அதுல B1 is 1.2 into 10 power minus 4, B2 is 1.0 into 10 power minus 4. இன்னொன்னு என்ன? BH is also given. அப்ப BH is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3.6 into 10 power minus 5 னு கொடுத்திருக்காங்கல்ல. அந்த 10 power minus 4 ல நான் மாத்திக்க போறேன். ஏன்னா I am going to add 10 power minus 4 powers இல்லையா? அப்ப இத 10 power நான் minus 4 அப்படினு போட்டேன்னா this will become 0.36. அப்போ this is equal to 0.36 into 10 power minus 4 Tesla. 10 power minus 5 வந்து 10 power minus 4 ஆ மாத்துறதுக்காக இந்த 3.6 நான் என்ன பண்ணிட்டேன்? 0.36 னு மாத்திட்டேன். இப்போ ஆட் பண்றது நமக்கு ஈஸி. ஏன்னா எல்லாத்துக்குமே காமன் பவர்ஸ் எடுத்துட்டோம். 10 power minus 4. அப்போ therefore the net magnetic field, okay, B net, this is equal to B1 plus B2 plus BH. So this is equal to, அப்ப இதுல மூணுலயுமே எது காமன் ஃபேக்டர்? 10 power minus 4 காமன் ஃபேக்டரா இருக்கு. அதனால நான் பிராக்கெட்ல 1.2 plus 1.0 plus 0.36 னு போட்டுக்கிறேன் into 10 power minus 4. இப்ப பாருங்க இந்த 1.2 plus 1 எவ்வளவு? 2.2. அதோட 0.36 போட்டீங்கன்னா 2.56 னு வந்துரும். அப்ப this is equal to 2.56 into 10 power minus 4 Tesla. Therefore, the net magnetic field at the point O is equal to
2.56 into 10 power minus 4 Tesla. So இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அப்ப நம்ம கொடுத்திருக்கிற ஆப்ஷனை நம்ம செக் பண்ணுவோம். A, B ரெண்டுமே கிடையாது. C பாத்தீங்களா 2.56 இருக்குதா? 2.56 இருக்குது. into 10 power minus 4 Tesla. டெஸ்லாவும் வெபர் per meter square ஒன்னு தானே. அப்ப இதுல வெபர் per meter square also is equal to Tesla. அப்ப which is the correct answer? Option C. அப்போ therefore option C is the correct answer. I hope you must have understood well. Fine.